நம்ம வீட்டில் சமையலுக்கு தேர்ந்தெடுத்தது என்னன்னா மீன் கடை தான். இத்தனை மீன் வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம வாங்கினது பழப்பொடியும் இறாலும் தான். மீனையும் சுத்தமாக அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. அம்மா, ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்கியா? துணியை துவைச்சி தொங்க விட்டு போயிட்டேன், காய போடுறேன். நீ எங்கே போனேன்? மீன் வாங்க போனேன், ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஆமாம், நான் மீன் மீன் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க, மீன் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. பழப்பொடிமா? கழுவிட்டேன்டியா? ஆமாம், அவரே கழுவி கொடுத்துட்டாரு. சரி சரி, நல்லது. மீன் விலையெல்லாம் இன்னைக்கு அதிகமாகவே தாங்க இருந்தது. இந்த இறால் பார்த்தீங்கன்னா அரை கிலோ 250 ரூபா. இது பழப்பொடி அரை கிலோ 120 ரூபா. பழப்பொடியை போட்டு குழம்பு வச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதை வச்சுட்டு இதை வறுத்து விடு. என்னம்மா சாப்பிடுவோமா? சமையல் ரெடி ஆகிட்டு இந்த அப்பா வரட்டுமா, சாப்பிடுவான். பச்சரிசி காஞ்சிக்கிட்டு இருக்கு. அரிசி உப்புமா செய்யறதுக்காக கழுவி காய போட்டிருக்கோம். வாங்க இப்போ சமையல் ரெடி ஆகிட்டு பார்த்துலாம். மணக்க பழப்பொடி போட்ட மீன் குழம்பும் மண்பானை சாதமும் அப்புறம் இறால் கிரேவியும் தான் இன்றைக்கி. நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் போட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.